இன்னைக்கு வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டுக்கு rationalizing the denominator பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து simplify கொடுத்திருக்கோம். செகண்ட் ஒன் வந்து find the value of a and b இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் simplifyல இப்ப ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு சப்ட்ராக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ சப்ட்ராக்ட் எப்படி பண்ணனும் அப்படினா இப்போ கீழ denominatorல நமக்கு ரூட் நம்பர் வர கூடாது. சோ அத ரூட்டை ரிமூவ் பண்ணனும். அதுக்கு தான் rationalizing the denominator யூஸ் பண்ணனும். அதே மாதிரி இந்த இதுக்கும் rationalize பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா ஈஸியா வரும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிட்டேன். சோ rationalize எப்படி பண்றது? denominatorல என்ன நம்பர் இருக்கோ அதோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க. இப்போ 7 - 4√3 னா 7 + 4√3. 7 + 4√3 இருக்குனா 7 - 4√3 ஆல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். சோ இப்போ இங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த 5 ஆல 7 பண்ணனும், 5 ஆல 4√3 பண்ணனும். அதுக்கு அடுத்து √3 ஆல 7, √3 ஆல 4√3 வந்து மேல மல்டிபிள் பண்ணிக்கணும். கீழ என்ன பண்ணுவோம்? இது வந்து a - b a + bங்கற அந்த லா படி இருக்கு. சோ a - b a + b னா என்ன வரும்? a² - b² படி எழுதிக்கணும். இங்க aங்கிறது என்னது? 7. சோ 7². அது மாதிரி bங்கிறதுல என்ன இருக்கு? 4√3 இருக்கு. the whole square போட்டுக்கணும். சோ denominator ஈஸி. இப்போ நியூமரேட்டர்ல என்ன பண்ணோம்? 5 7s are என்ன வரும் நமக்கு? 35 வந்து கிடைச்சிரும். அடுத்து 5 4s are 20. சோ 20√3 நமக்கு வந்துருது. சரியா? இப்போ வந்து 5 ஆல 4 மட்டும் தான் ஹோல் நம்பர் தான் மல்டிபிள் பண்ணனும். 5 ஆல இந்த √3 குள்ள பண்ண கூடாது. இது ஒரே நம்பர் 4√3 அப்படிங்கறத 5 ஆல பண்ணனும்னா 5 * 4 20. சோ 20√3 அப்படினு வரும். இங்க பாருங்க √3 * 7 ன்னு இருக்கு. அப்ப 7 * √3 னா என்ன அர்த்தம்? 7√3 ன்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிர கூடாது? 7 3s are 21 ன்னு போட்ற கூடாது. தப்பா வந்துரும். ஹோல் நம்பர் தான். அதே மாதிரி ரூட்குள்ள இருக்க நம்பரை ரூட்குள்ள நம்ம மல்டிபிள் பண்ணிக்க முடியும். இது ஆக்சுவலா என்ன மீனிங்னா இப்போ 70x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7x தானே போடுவீங்க, இது மாதிரி தான் போடணும். ஓகேவா? இப்போ 7√3 நம்ம போட்டாச்சு. அடுத்தது √3 4√3 * √3 ன்னு இருக்கு. சோ √3 மல்டிபிள் பண்ணா √9 ன்னு கிடைக்கும். √9 ஓட ஸ்கொயர் என்னன்னா 3 தான். சோ அப்ப ரெண்டு நம்பர் சேமா இப்போ √3 ன்னு வந்தா ஒரு 3 ஹோல் நம்பர் வெளியில வந்துரும். √4 னா 4 ன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எழுதிக்க வேண்டியது. அப்போ 4 * இங்க என்ன இருக்கு? √3 அப்ப 3. இப்போ 4 3s are 12. சோ இங்க 12 போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஹோல் நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி போறோம். இங்க கீழ என்ன வரும்? இந்த இடத்துல நம்ம டினாமினேட்டருக்கு இது பார்த்தோமா 7² னா 49 கிடைக்கும். 4√3 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 4s are 16. இந்த √3 * √3 னா 3 வந்துரும். சோ 48 கிடைக்கும். அப்போ 49 - 48 னா 1 ஆன்சர் கிடைக்கும். இதோட ஆன்சர் 1. சோ அத அப்படியே விட்டுறலாம். அதுக்கு ஏன்னா டினாமினேட்டர்ல 1 தானே இருக்கு, அது நமக்கு தேவையில்லை, போட வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ 35 12 ஆட் பண்ணால் 47 கிடைக்குது. அது மாதிரி 20√3 7√3 னா ரெண்டையும் ஆட் பண்ணி 27√3 போடணும். இப்போ இதில் √2 இருக்கு, இதில் √3 இருக்குன்னா ஆட் பண்ண முடியாது, ஏன்னா வேற ரூட் இருக்கு. இப்போ வந்து x + x ன்னு இருந்தால் 2x ன்னு போடுவோம். அதே நேரத்தில் x² + x ன்னு இருந்தால் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இது வர டேர்ம்னு மாறிடும். அதே சேம் தான் இங்கே வந்து √3 சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 27√3 ன்னு எழுதிட்டோம். கீழே 1 தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் இந்த நம்பரை நம்ம ரேஷனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ 5 - √3 / 7 + 4√3 இருக்குது. அப்போ நம்ம எதால் மல்டிபிள் பண்ணணும்? 7 - 4√3 ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் பண்ண போகிறோம். ஸோ பண்ணும்போது என்ன வரும்? 5 7s are கீழே வந்து அதே சேம் தான். இப்போ இது a + b a - b, இங்கே அதே மாதிரி தானே a - b a + b எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ கீழே 1 தான் ஆன்சர் கிடைக்கும். இப்போ மேலே மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 7s are 35. அதுக்கு ஏன்னா இங்கேயும் சேமாக தான் வரும், பட் இடையில வந்து இந்த சைன் நமக்கு மைனஸ்ன்னு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும் சைனில் மட்டும். ஸோ 5 4s are என்ன வரும்? இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். 20√3 வரும். அதே மாதிரி இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸுங்கும் போது -7√3 கிடைக்கும். இங்கே மைனஸ் * மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் நம்மளுக்கு 4 3s are 12 கிடைச்சிருக்கு. கீழே 1 தான் ஆன்சர் இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும்? 35 12 ஆட் பண்ணுறோம். ஹோல் நம்பர் ஆட் பண்ணும்போது 47 கிடைச்சிரும். இந்த மைனஸ் ரெண்டையும் என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். ஒரு நம்பர் மைனஸ்லையும் இன்னொரு நம்பரும் மைனஸ்லேயே தான் இருக்குது. அப்போ ஆட் தான் பண்ணணும், ஆனால் சைன் மைனஸில் போடணும். சப்போஸ் இது மைனஸில் இது ப்ளஸில் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இப்போ 27√3. இப்போது இந்த நம்பரோட ஆன்சர் 47 - 27√3 கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஆன்சர் 47 + 27√3 இருக்கு. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். இடையில மைனஸ் சைன் கண்டிப்பாக போடணும், ஏன்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 47 - 27√3 இருக்குது. ஸோ இப்போ என்ன வரும்? இங்கே 47 + 27√3 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது -47 - மைனஸ் ப்ளஸ் 27√3 கிடைக்கும். ஸோ -47 + 47 கேன்சல் ஆயிரும். 27√3 27√3 ஆட் பண்ணால் 54√3 கிடைக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 54√3ங்கிறது தான் வந்து நமக்கு ஆன்சரு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரேஷ்னலைஸ் பண்ணிவிட்டு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சேம் வழியில் தான். இப்போ √2 + √3 பை 3√2 - 2√3. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே நான் மைனஸ் சைன் இருக்குது, அப்போ மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் போட்டுட்டு அதே நம்பர் தான் சேம் அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த √2ஆல் 3√2 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும், 3√2 × √2 அப்படிங்கும்போது இந்த √2க்கு ஒரு 2 வெளியில் வந்துடுமோ, அப்போ 3 × 2 அப்போ 6ன்னு கிடைக்கும். ஸோ மேலே 6 போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து √2ஆல் இந்த √3 மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் √6 கிடைக்குமா, அப்போ 2√6ன்னு கிடைக்குது. அதுக்கடுத்து எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம சைன் ப்ளஸ்ஸே போட்டுக்க வேண்டியதான், அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ √3 × √2 என்ன வரும், √6, இங்கே முன்னாடி 3 இருக்குது, ஸோ 3√6. ஓகேவா. அடுத்தது √3 × 2√3 என்ன வரும், 2 × 3 வந்துடும். ஸோ 2 3s are 6 கிடச்சிரும். கீழே என்ன வரும், a - b a + b. அப்படின்னா a² - b², a² பதில் 3√2² - 2√3² இப்போ 3√2² 3√2 × 3√2. அப்போ என்ன வரும், 3 3s are 9. √2க்கு ஒரு 2 வருமா, 18 கிடைக்கும். அதேமாதிரி இங்கே பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 2s are 4, √3 × √3 3. அப்போ 4 3s are 12 வரும். ஸோ இங்கே கீழே வந்து 18 - 12 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ இந்த ஹோல் நம்பர் 2 ஆட் பண்ணிக்கிறோம். 6 6 ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். இது ரெண்டுமே ரூட் நம்பர் சேமாக இருக்குது, அப்போ நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ 5√6ன்னு நமக்கு கிடச்சிருது. கீழே வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 6 கிடைக்குது. நம்ம வந்து டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது, அதுக்காக என்ன பண்ணோம்னா 12/6 அதுக்கடுத்து ப்ளஸ் 5√6/6ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ 2 6 are 12ன்னு கிடைக்குதா. அப்போது 2 + 5/6 √6 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இங்கே a + b √6ன்னு இருக்குதா. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ ஏயோட வேல்யூ என்னது, 2ன்னு அர்த்தம். பியோட வேல்யூ என்னதுன்னா 5/6ன்னு அர்த்தம். இதுதான் பியோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸில் போடணும், அவ்வளோதான். தேங்க்யூ.